ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த இதில் வந்துட்டு நம்ம ஜிக்ஜாக் செயின் ஸ்டிச் பார்க்கலாம். அதுக்கு நான் சில்க் த்ரெட் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் 2 கலரில் எடுத்திருக்கேன். அப்புறம் 30 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி போடலாம். யூஸ்வலாக ஒரு லைன் போடுவோம். இப்போ நான் டபுள் லைன் போட்டிருக்கேன். மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், கொஞ்சம் பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து பென்சிலை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ராஸாக போடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறாதீங்க. லைட் க்ராஸாக வந்துட்டு வி ஷேப்பில் போட்டுக்கோங்க. அந்த ஷேப்லேயே வந்துட்டு ஸ்டிச் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பிக்னஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு பென்சிலில் வரைஞ்சிட்டு போடுங்க, இன்னும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. நல்லா லூப்பை இழுத்து கீழே வந்துட்டு அந்த ஷேப்பில் கார்னரில் குத்தாமல் கொஞ்சம் கீழே இறக்கி குத்தி கார்னரில் ஒரு 2 நாட் போட்டு மேலே ட்விஸ்ட் பண்ணுங்கள். அந்த அங்கே வந்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லாக் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். சரிங்களா? கீழேருந்து எடுக்கணும். மேலே வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே அந்த கார்னரில் இல்லாமல் கொஞ்சம் கீழே இறக்கி மேலே வந்துட்டு ஒரு லாக் செயின் போட்டு லாக் பண்ணணும். அதே மாதிரி தான் கீழே வர்றதுக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு நார்மல் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச்சு. இதில் செயின் கீழே போட்டு பேஸ் கொடுத்து அதுக்கு மேலே ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் வந்துட்டு நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அவ்வளோதான், எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்துட்டு சில்க் த்ரெட்டுக்காக வந்துட்டு நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். சேம் நீங்கள் வந்துட்டு கிளாத்தில் ட்ரை பண்ணும்போது இது மாதிரி டபுள் இது போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கீழே வந்துட்டு நான் லைன் போட்டுட்ருக்கேன் வி ஷேப்பில். இது வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக 2 கலர் கொடுக்கலாம். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு மேலே போட்டிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சோம்ல வி ஷேப்பில் மேல் பார்த்த மாதிரி, அதுக்கு வந்துட்டு ஒரு சில்க் த்ரெட் ஒரு கலர் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ப்ளவுஸில் பார்டர் லைன் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்துட்டு பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், டபுள் ஸ்டாண்ட்ஸாக. அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். அவ்வளோதான். இது வந்துட்டு இதே மாதிரி ஒரு கலரில் போட்டுட்டு கீழே இருக்க வி ஷேப் இருக்குங்களா, கீழ் பார்த்த வி ஷேப்பு, அதுக்கு வேறு ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். இதுக்கு நான் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். சேம் இதே மாதிரி ஸ்டிச்சஸை வந்துட்டு ப்ளூ கலரில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த டைமண்ட் ஷேப் ஃபார்ம் ஆகுது இல்லையா, மேலே ஒரு ப்ளூவும் கீழே இருக்க பிங்க்கும், அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஸ்டோன் கொடுக்கலாம், இல்லைன்னா பீட் ஒர்க் கொடுக்கலாம், ஜம்கி சீக்வன்ஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். என்ஹான்ஸாக காட்டும். இது ஒரு சிம்பிள் பார்டர், த்ரெட்டில் மட்டும் சிம்பிள் பார்டர் கேட்டாங்கன்னா இதை ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்டில் இந்த டபுள் கலர் யூஸ் பண்ணி கொடுக்கும்போது. இதுக்கு இப்போ நான் வந்துட்டு 4mm பீடை வந்துட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த 4mm பீட் கொடுத்தாச்சு. அது நான் வந்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.